அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரமிட் ஆன்மீக மன்றங்களின் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய குளோபல் புத்தாஸ் டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டுக்கும் இப்ப வரப்போற ஆண்டுலயும் என்னென்ன மாற்றங்கள் எனக்குள்ள இருந்தது, இனிமேல் அத எப்படி நான் கையாள போறேன் வர்ற ஆண்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதாவது தாய் கிட்ட தான் நம்ம வெளிப்படையாக நம்மளுடைய உணர்வுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய தவறுகளாக இருக்கட்டும், நம்மள திருத்திக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரே மனுஷி வந்து தாய். இந்த குளோபல் புத்தாஸ நான் அந்த தாயா தான் பார்க்கிறேன். ஏன்னா, இந்த சுதந்திரம், அகச்சுதந்திரம் அப்படிங்கிறத தெளிவா எனக்கு எடுத்து சொன்னது வந்து இந்த குளோபல் புத்தாஸ் தான். அதுல எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பங்கு நெறைய இருக்கு. குறிப்பிட்டு இந்த நம்மளுடைய செஷன் முடிச்சுட்டு டிஸ்கஷன் பார்ட்ல கோமதி குடுக்குற அத்துணை பகிர்வும் எனக்குள்ள ஆழமாக நல்ல ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்கு. இதுக்கு அத்துணைக்கும் காரணம் கோமதி மட்டும் அத செய்யல. ஒவ்வொருத்தவங்களும் நீங்க கேட்கக்கூடிய அத்துணை கேள்விகளும் என்னுடைய மனதிலும் ஆழமா கேட்கப்பட வேண்டிய கேள்விகளா இருக்கும். அதற்கு சிறப்பாக வந்து பதில் சொல்லி அந்த கண்ணாடியில நிறைய தூசு படிஞ்சிருக்கும்ல. ஒவ்வொரு கையா கொண்டு போய் அத அழகா நம்ம ரப் பண்ணி பளிச்சுன்னு ஒரு கண்ணாடி ஃபிகர் நமக்கு தெரியும்ல. அத அழகா குளோபல் புத்தாஸ் பண்ணுது. அதுக்குள்ள இருக்கிற நீங்க அத்தனை பேருமே பேக் போனா இருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு தெரியணும் அப்படிங்கும்போது, யாராவது ஒருத்தர் அத வந்து இனிஷியேட் பண்ணி நீங்க கேட்டிருப்பீங்க. அது மூலமா நெறைய நானு லேர்ன் பண்ணியிருக்கேன். அங்க அகச்சுதந்திரம் எனக்குள்ள அந்த சுதந்திரத்தை நான் வந்து ஃபீல் பண்ணும்போது தான், மத்தவங்களுடைய அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அவங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிலாக்ஸ் ஆனேன். அதே மாரி புத்தகம் வாசித்தல், புத்தகம் எப்படி ஒரு நண்பன் நமக்கு அப்படிங்கிறது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். அதோடைய வரிகள் ஏதாவது ஒரு வரிகள் வந்து நமக்குள்ள இம்பாக்ட்ட உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம குளோபல் புத்தாஸ் டீம் எனக்கு சொல்லிக் கொடுத்த மகத்தான பாடம். அதுல நெறைய ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், ரீடிங் சேலஞ்சா இருக்கட்டும், அதாவது நம்மள படிப்படியா செதுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. இதுல நீங்க எது வேணா கொட்டலாம். திட்டலாம் கூட. உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த மாரி எல்லா சுதந்திரத்தையும் குடுக்கக்கூடிய இந்த அமைப்புல, இந்த குழுவுல வந்து நான் ஒரு அங்கமா இருக்கிறதுல வந்து நான் ஐ அம் பிளெஸ்ட் அப்படிங்கிறது தான். நான் இதுல முக்கியமா சொல்ல வந்ததே இதுதான். நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது பேசுங்க, இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஓப்பன் ஃபாரமா ஒண்ணு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பத்ரிஜியோடைய அந்த கோட்பாடுகளை சிறப்பா வந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது குளோபல் புத்தாஸ். அதுக்கு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே எது நம்ம தப்பே செய்யறாலும், நான் தப்பு செய்யறேன், எனக்கு வேண்டிதான் செய்யறேன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதோடைய கர்ம வினைகளையும், அதாவது சோல் மைண்ட், பாடி மைண்ட் அப்படிங்கிறத வந்து பிரிச்சு அழகா தெளிவா நமக்கு வந்து இன்ட்யூஷன் மெடிடேஷன் பண்ண அந்த இன்ட்யூஷன் வேலை செய்யும். இன்ட்யூஷன் அப்படிங்கிறது நம்ம சோல் மைண்ட், அந்த மனம்ங்கிறது அந்த விழிப்புணர்வு செஷன்ல வந்து அந்த மனம்ங்கிறத வந்து மிகவும் பிரமாதமா எடுத்து சொல்லி, நீங்க வாழ்க்கையில வந்து நீங்க போகும்போது, நீங்க ஒவ்வொரு டெசிஷனும் நீங்க எடுத்துட்டே இருக்கும்போது, அது எப்படி எடுக்கணும்,
அது என்ன மாதிரி நமக்குள்ள இம்பாக்ட உருவாக்கும், எந்த மனம் செயல்பட்டா நம்ம தடுமாறுவோம், எந்த மனம் செயல்பட்டா நம்ம நேர்கோட்டுல நம்மளால பயணிக்க முடியும் அப்படிங்கறது அந்த ஓஷோவுடைய விழிப்புணர்வு செஷன் வந்து குளோபல் புத்தாஸ் டீம் நமக்கு கொடுத்தது. மிக அற்புதமான ஒரு இம்பாக்ட எனக்குள்ள உருவாச்சு. கிளியரா கிளியரா எதுவுமே இல்ல. பாடி மைண்ட் அப்படின்னு வந்ததுன்னா உனக்குள்ள ஏகப்பட்ட கிளட்சஸ் உருவாகும், பிரேக்ஸ். நமக்குள்ள பாடி மைண்ட் அப்படிங்கறத சொன்னா அடுத்தவன் என்ன நல்லது சொன்னாலும் எனக்கு கேட்காது, எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. அதுக்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ஈகோ, இதுக்குள்ள எல்லாம் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கறத தெளிவா எனக்கு புரிய வச்சது அந்த விழிப்புணர்வு செஷன். சோல் மைண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, கசப்பா இருந்தாலும் அது நாளைக்கு எனக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். என்னுடைய அக்செப்டன்ஸ், என்னுடைய நான் இன்டர்ஃபரன்ஸ் இது எல்லாமே சோல் மைண்ட்ல இருக்கு அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய சேலஞ்சஸ் நிறைய கடந்து இந்த 2024ல வந்து நிறைய எனக்கு லெசன்ஸ் நல்லதாகவும் இருந்தது, சேலஞ்சஸும் இருந்தது. அந்த சேலஞ்சஸ்க்குள்ள நான் என்னென்ன நான் வந்து யாரையும் நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்பல. ஏன்னா, எனக்கு நான் தான் மைனஸ் அண்ட் பிளஸ் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ என்னுடைய மைனஸ் அதாவது கலங்கிய குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தவறுகளிலிருந்து என்னை திருத்திக் கொள்ள அந்த மீன் அப்படிங்கிறத என்னால பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் குளோபல் புத்தாஸ் டீம் வாயிலா நான் கத்துக்கிட்டேன். புத்தகம் வாசித்தல், சத்சங்கம் கேட்கிறது, மெடிடேஷன் இந்த 3 வாயிலாக கலங்கிய குட்டையில் என்னால் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது. எனக்குள்ள நிறைய ஆஹ் எழுத்தாற்றல் அப்படிங்கிறது, கவிதையை எழுதணும், ஹைக்கூஸ் வரும். ஆனா எனக்குள்ள ஒரு குட்டியா ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தயக்கத்தை எல்லாம் நான் தகர்த்து எறியணும்னு அப்போ ஒரு தடவை வந்து நம்ம கோமதி சொல்லுச்சு, ஏன் எனக்கு இவ்வளவு தயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள அதை பற்றி ஆழமான புரிதல் இல்லை. இல்லாட்டி எனக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது ஏதாவது ஒண்ணு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எனக்குள்ள இருந்தாதான் அந்த தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமா எனக்கு வந்து சொல்லி காட்டு. அப்போ இங்க இருக்கிற டீம்ஸ் வாயிலாக நீங்க ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் வந்து உங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. ஓ, நமக்குள்ள இவ்வளவு சேஞ்சஸ் வரணும். ஒவ்வொரு மாஸ்டர்கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணும்போதுதான் நமக்கு அது தெரியும் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒண்ணு எல்லாமே வந்துடாது. அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். இப்ப அந்த கலங்கிய குட்டையில் வந்து எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தது எனக்கு வந்து குளோபல் புத்தாஸ் டீம். அப்போ வந்து இப்போ இனிமேல் 2025ல வந்து நான் மிகப்பெரிய ஒரு இதா எடுத்திருக்கிறது வந்து என்னுடைய எழுத்தை நான் வந்து எழுத்தாற்றலை, என்னுடைய திறமையை நான் வந்து இன்னும் பொழிவு பெற செய்யணும். நான் இன்னும் நல்லா எழுதணும். அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா, புத்தாஸ் யசோதராவை வந்து நான் எழுதணும். அதை நான் ஒரு பாராதான் எழுதியிருக்கேன். அந்த புக்கை வந்து 2025க்குள்ள நான் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்க முன்னாடி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டு அதை செய்யணும் இல்லையா? அதனாலதான் இப்ப இதை கண்டிப்பா 2025ல நான் வந்து இந்த புத்தாஸ் ஒய்ஃபை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கடுத்து நம்ம தியான பிரபஞ்சத்திற்கு ஆர்டிகல்ஸ் வந்து, ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய நமக்கு எனக்குள்ள, அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நிறைய நமக்கு ஒரு புரிதல் உண்டாகும். அதே புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இன்னும் ஆழமாக ஒரு புரிதல் ஏற்படும். அதனால டிரான்ஸ்லேஷன்லயும் நான் ஈடுபட போறேன். என்னுடைய திறமையை நான் இன்னும் மெருகூட்டி அதை வந்து வெளிக்கொணரணும் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு, எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும் அத்தனையிலும் ஒரு ஒரு கற்றல் இருக்கும் இல்லையா? அந்த கற்றலுக்காண்டி நான் வெயிட் பண்றேன். இந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கும் நிறைய கற்றலை கொடுக்கணும். இந்த குளோபல் புத்தாஸ் பிளாட்ஃபார்மை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இந்த சுதந்திரம் கிடைக்கவே கிடைக்காது. இதை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை மாஸ்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது உங்களுடைய ரெசல்யூஷன நீங்க ஷேர் பண்ணுங்க. ஜெயந்தி மேம். கேக்குதா மேம்? பேசுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நான் வந்து இப்போ 2024 ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்குள்ள ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, ரொம்ப சோகத்திலே தான் இருந்துட்டு இருந்தேன். 2024 ஓரளவுக்கு என்னோட எல்லாமே கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. அதாவது இருந்ததை விட கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையோடையும் என்னால் முயற்சி பண்ணி ஓரளவுக்கு வர முடிஞ்சது. அடுத்தது வந்து 2025 எடுத்துக்கிட்டோம்னா, இனிமே ஃபுல்லாவே ரொம்ப ஹாப்பியா, எப்பயுமே என்ன ஹாப்பியா வச்சுக்கணும், என்னை சுத்தி இருக்கவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். நம்ம குளோபல் புத்தாஸ்ல வந்த பிறகுதான் இது எல்லாமே எனக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மத்தவங்க மேல இவங்களாலதான் எனக்கு பிரச்சனை, அவங்களாலதான் பிரச்சனை, இந்த வீட்டுல இருந்து வேற வீடு போயிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைச்சுக்கிருந்தேன். இது எதுவுமே கிடையாது, நமக்குள்ளதான் இருக்குது. மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் சரி, நம்ம ரீடிங் சேலஞ்சில் கொடுக்குற ஒவ்வொரு புக்ஸும் சரி, நம்ம படிக்க படிக்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறது கூட எனக்கு இதில் வந்த பிறகுதான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஓரளவுக்கு தான் எனக்கு நாலேஜ் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. இன்னும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் எதையாவது ஒன்றை கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு இங்கிலீஷும் படிக்கணும். இங்கே போய் ஏதோ டிரான்ஸ்லேஷன் பண்ணியாவது இங்கிலீஷ் புக்ஸும் படிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணாமலே நானாவே வந்து அந்த இங்கிலீஷை புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு அடுத்து வரணும் இந்த 2025 நான் நினைச்சிருக்கிறேன். அதாவது எனக்குள்ள இருக்கிற குணங்கள் எல்லாமே வந்து இந்த குரூப்ல வந்து நான் ஒவ்வொன்றா பேசும்போதுதான் எனக்கே தெரிய வருது. எனக்குள்ள எல்லா அந்த தீய குணங்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இருக்குது. அதையும் நான் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதும் நான் தியானம் பண்ணி புக் படிச்சு நம்ம இந்த இது நமக்குள்ள இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்னேல இருந்தா நான் வெளியே வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால இது எல்லாமே காரணம் வந்து இந்த குளோபல் புத்தாஸ்ல வரப்போய் தான். இல்லைன்னா நான் ரொம்ப நல்லவா, மற்றவங்க தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருக்கோம் எனக்குள்ளேயும் சரி. ஏன்னா தியானம் இல்லைன்னா எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. தியானம் இருக்க போய் தான் அந்த இது கூட எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இனிமே வந்து நமக்குள்ள இருக்க குணங்கள் அந்த குணங்கள்ல இருந்து, தீய குணங்கள்ல இருந்து நம்ம வெளிவந்துட்டாலே அடுத்து நம்ம நல்லாதான் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அது மாதிரி ரொம்ப சோகமா இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இனிமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும்ன்றதை விட நமக்குள்ளதான் இருக்குது. அதை நான் வந்து பயன்படுத்தல. நானா வந்து எனக்குள்ளே போட்டுக்கிட்டு ஏதோ கில்ட்டி ஃபீலிங், நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவனுக்கு ஒண்ணுமே தப்பு பண்ணாட்டினாலும் அதையே சின்ன விஷயத்த கூட பெருசா நானா நினைச்சுக்கிட்டே இருந்துட்டேன். இப்பதான் தெரிய வருது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் நமக்கு நிறைய இருக்கு கத்துக்க வேண்டியது. அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டோம்னா நம்மளால ஒரு குப்பை மாதிரிதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. தேங்கி கிடந்த குப்பை மாதிரி, குட்டை மாதிரியே நம்ம இருக்கணும். நம்ம அதை தாண்டி நம்ம ஒரு கடல் அளவுக்கு நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம நிறைய கத்துக்கிட்டே போகணும். அந்த ஒரு நீர் ஓடை எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம், அது மாதிரி நம்மளை சுறுசுறுப்பா வச்சுக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இன்னும் கத்துக்கிட்டு நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கை, குடும்பத்தோட குழந்தைகளோடயும் நல்லபடியா இருக்கணும். அதே மாதிரி என்னோட கற்றலையும் நான் நல்லா இருக்கணும், ஆன்மீக ரீதியாகவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நீங்க யாராவது ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். வணக்கம் மாஸ்டர், நான் சுபாஷினி. நான் 2022 இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து கொஞ்சம் பேச பயம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கிடையாது. கோமதி மேம் தான் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். நான் நல்ல என்னோட இதுல இருந்து வெளிவரதுக்கு காரணம் கோமதி மேம் தான் சொல்லணும். அவங்க தான் எங்களை பேச என்கரேஜ் பண்ணி நல்லா பேச வச்சாங்க. வீடியோல கூட நல்லா வந்து பேச கொஞ்சம் தயக்கமா இருக்கும், இருந்தாலும் அவங்களால நல்லா வர முடிஞ்சது. நிறைய குறைகள் என்கிட்ட இருக்கும். ரொம்ப குறை பார்ப்பேன். ஐயோ என்கிட்ட இவங்க பிரியமா இல்லை அப்படி. இப்பெல்லாம் அது காணாமலே போயிருச்சு. எனக்குள்ள நான் என்ன எப்படி இருக்கேன் அப்படிங்கறதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப திரும்பி நிறைய பேருக்கு தியானம் சொல்லி தரணும் அப்படின்னு இந்த 2025 என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடத்துல போய் தியானம் சொல்லணும் வச்சிருக்கேன்.
என்னையும் முதல்ல நல்லா மேம்படுத்திக்கணும். எனக்கு உள்ள எனர்ஜி நிறைய இருந்தாதான் மத்தவங்கள நான் என்னோட இது அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அதனால நான் நிறைய தியானம் பண்ணுவேன். புக்கு படிக்க படிக்க எனக்குள்ள அது நிறைய பதிஞ்சு செயல்பட முடியுது என்னையால. தியானம் பண்றத விடவும் புக்ஸ் படிக்கிறதுல தான் எனக்கு நிறைய புரிதல் கிடைக்கி. அவ்ளோ புரிதல் எனக்கு கிடைக்கும். முந்தி கொஞ்சம் இப்ப 2024 லாஸ்ட்ல தான் ஒரு 6 மந்த்ஸ் புக்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிப்பேன், விட்டுருவேன். இப்ப ஒரு புக்கு எடுத்தேன்னா அது முடிக்காமலே வைக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு அவ்ளோ ஆர்வம் வந்துருச்சு எனக்கு புக்ல. கோமதி மேம் அப்ப சொல்லுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அரைகுறையா படிக்கிறது, விட்டுறது, சோம்பேறித்தனம் படுறது அதெல்லாம் இருந்தது. இப்ப அந்த இதுக்குள்ள போக போக நமக்கு ஆழமா ஒரு புரிதல் கிடைக்க கிடைக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சின்ன குழந்தையில 7 இயர்ஸ்ல இருந்தே புக் படிக்கிறேன். ஆனா சின்ன சின்ன கதை புக் அந்த மாதிரி படிக்கிறது. இப்போ ஒரு 250, 350 பேஜஸ்னா இப்பதான் அது படிக்க ஆரம்பிக்கிறேன். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. திரும்பி என்னைய மட்டுமே நான் பார்க்கணும். மத்தவங்களோட குறைகளை பார்க்க கூடாது. நிறைகளை மாத்திரம் எடுத்துக்கணும். நான் எந்த இடத்துல இருக்கேனோ என்னோட எனர்ஜி எல்லாருக்குமே அந்த எனர்ஜியை நான் பாஸ் பண்ற அளவுக்கு நான் நல்லா வரணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் நான். இந்த 2025 என் பிள்ளைங்களையும் தியானத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த இதுக்கு முயற்சி பண்ணுவேன். நிறைய என்னோட லைஃப்லயும் மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஏதாவது வீட்டுல ஒரு இது இருக்கும், பேச மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க. இப்ப நான் தைரியமா பேசுறேன். நான் பேசுறதுக்கு பதிலும் அளிக்கிறாங்க. நிறைய எனக்குள்ள நான் என்னைய உற்று நோக்கி எந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேனோ என் லைஃப்ல மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. என்னால் அது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இது ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நான் எல்லாம் சொல்ல முடியல. அவ்வளோ நான் நிஜமாவே அவ்வளோ உற்சாகமா இருக்கேன். இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் கண்டிப்பா. அதனால எல்லாருமே நிறைய தியானம் பண்ணணும், புக்ஸ் நிறைய படிங்க. முடிஞ்ச அளவு வெளியே தியானமும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த இதுல தான் எனக்கு நிறைய மாற்றங்கள் என்னோட லைஃப்ல வந்திருக்கு. நான் நல்ல உணர்வு பூர்வமா உணர்றேன். இதுதான் சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2025 நான் என்ன மட்டும் ஹாப்பியா வச்சுக்காம என்னை சுத்தி உள்ளவங்களும் எப்பயுமே என் மூலம் ஹாப்பியா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் வச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இல்ல மேம், நீங்க பேசுங்க மேம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். நான் இந்த குரூப்ல சேர்ந்து கொஞ்சம் மாசங்கள் தான் ஆகுது. ஆனால் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து என்னமோ பல வருஷமா அந்த குரூப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க தாட் பேட்டர்னும் என்னோட தாட் பேட்டர்னும் ரொம்ப சிமிலரா இருக்கு. ஸோ போன வருஷம் என்ன கத்துக்கிட்டேன்? போன வருஷம் வந்து நான் பல கோர்ஸ்கள் அட்டென்ட் பண்ணேன். அதுல ஒரு கோர்ஸ் வந்து அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி வந்து பத்ரிஜி சொல்வாரு, இட்ஸ் அ சயின்ஸ். 2-3 புக்கில் படிச்சிருக்கேன், இட் இஸ் அ சயின்ஸ். ஸோ அது என்னதான் சயின்ஸு, அதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு போய் கண்டுபிடிக்க ஒரு அவா இருந்துச்சு. ஸோ அதில் போய் படிச்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அ சயின்ஸ். ஆனால் நம்ம தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிளானட் வந்து 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 9 கிரகங்கள் மூவ் பண்ணும்போது, நட்சத்திரங்கள் மூவ் பண்ணும்போது அது வந்து நம்மளை பாதிக்குன்றாங்க. எஸ், கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஆனா நம்ம ஒரு மெடிடேட்டரா இருக்கும்போது நம்மளோட பாதிப்பு அவ்வளவு இல்லை. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அதை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ நம்ம வந்து மெடிடேஷனுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் வந்து மாறுது. ஸோ மாறும்பொழுது அந்த கிரகங்கள் நம்மளை பாதிக்காது. ஓகே, எங்க ஊர்ல வந்து நான் வந்து மெடிடேஷன் வந்து உட்காருங்கன்னு சொன்னா ஒருத்தரும் வரமாட்டுறாங்க.
இப்ப நான் வந்து சொன்னேன்னா உங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்த்து பரிகாரம் சொல்றேன்னு சொன்னா டெஃபினெட்லி they'll come. டெஃபினெட்லி வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் என்கிட்ட ஜாதகம் கொடுத்துருக்காங்க. என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு நான் சொல்வேன்னா, 48 நாள் மெடிடேஷன் பண்ணுங்க. உட்கார்ந்து 48 நாள் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அதை மாத்துங்க. அதை மாத்துற அதை எப்படி மாத்துறதுன்னு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை மாத்துற மூலம் நீங்க வந்து உங்களோட வாழ்க்கைய யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. அதுதான் ஜாதகம் சொல்லுது, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. நம்மள எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம மாத்தணும்னா definitely we will create a wonderful life. 25ல என்ன நடக்க போகுது? 25 வந்து நான் வந்து பல ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுல வந்து அயோத்தியா, காசி அண்ட் ஈஜிப்ட் வந்து போகணும்னு திருப்பி ஆசையா இருக்கு. ஆனா இந்த தடவை நானே பிளான் பண்ணி போறேன், ஒரு 10 பேரை கூட்டிட்டு போறேன். ஸோ இந்த ஊரை 2025 is going to be a year that I explore the world. And then புத்தகம் படிக்கிறது. முன்னாலேருந்து நான் புத்தகம் ரொம்ப வாங்கி வச்சிருந்தேன், ரொம்ப படிப்பேன். ஆனா பாதி தான் படிச்சுட்டு போவேன். ஆனா எப்ப நான் வந்து இந்த குரூப்ல சேர்ந்தனோ அதை வந்து அந்த புத்தகத்தை வந்து கம்ப்ளீட் பண்றேன். இப்ப வந்து நான் காமெடி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன், என்னடா அவங்க திரும்புக்கு படிக்கிறாங்க, இவ்வளவு சீக்கிரமா படிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு புக்கு வந்துச்சு, ஹவு டு கனெக்ட் வித் இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் தான் நம்மளுக்கு வந்து பல பேருக்கு தெரியாது, எனக்கே தெரியல பாருங்க எப்படி இன்ட்யூஷனை கனெக்ட் பண்றதுன்னு. அந்த ஒரு புக்கு வந்து இன்னைக்கு கையில கிடைச்சிச்சு, அதை படிச்சுட்டு இருக்கேன் இப்ப. ஸோ பேசிக்கலி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து we are all soul group. நான் வந்து லோன் ஒன்றே என்னோட சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் நாட். நம்ம இந்த சோல் குரூப்ல இருக்கும்போது எல்லாரும் ஒரே தாட்ஸ்ல இருக்கோம், ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கோம். அண்ட் even though it's far away, we all connected, we all a soul family அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for the Global Buddhas for creating this wonderful platform. இதை தான் நான் ஷேர் பண்ண இருக்கேன். Thank you very much. சகலகலா வள்ளியம்மா, நீங்க பேசுங்கம்மா. நன்றிம்மா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள்மா. இன்றைய பொழுது நல்லபடியா விடிஞ்சிருக்கிறதுக்கு முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவோம். இனி வரும் நாளுங்களும் நமக்கு நல்லபடியா அமையன்றதுல எனக்கு நிச்சயமான உறுதி இருக்கு. எப்படின்னா, என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இது பண்ணீங்களன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். என்னன்னா, நான் வந்து இந்த தியானம் விடாம பண்றேன். அப்புறம் பகவத்கீதை புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, இந்த டிசம்பர் 26ஆம் தேதி பேசுறதுக்காக அதை படிக்க போன போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு அது எப்படின்னா, அந்த கிருஷ்ணர் முதல்ல சொல்ற வார்த்தை, கோமதி முன்னாடியே சொன்னாங்க, ஆளுக்கு ஒரு பிளானட்ல இருந்து வரோம், இங்க வாழறோம், திரும்பி போறோம், இதுல என்னத்துக்கு நமக்கு ஒரு கஷ்டம் கவலைன்னு. என்னடாப்பா இது இப்படி சொல்றாங்களேன்ட்டு ஒரு புதுமையான இதுவா இருக்கேன்ட்டு எனக்கு அது கொஞ்சம் புரியாம தான் இருந்தது. ஆனா கிருஷ்ணர் சொல்ல, நம்ம அழிவற்ற ஆத்மா, பூமி பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த ஆத்மா நான் இருக்கிறேன், இன்னும் இருப்பேன், எல்லாம் போனாலும் இருக்கும் இந்த ஆத்மா. ஆத்மான்றது அழிவற்றது, அழிக்க முடியாதது அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு, நீயும் ஒரு ஆத்மா தானே, நீயும் அப்படித்தான், நீ யார கொல்ல போறன்னு பயப்படுறியோ அவங்க எல்லாமும் ஒரு ஆத்மாக்கள் தான். அப்ப யாரும் அழிய போறது இல்ல, இங்கேயே தான் இருக்க போறோம், அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுறன்றாரு. அத கேட்டதுல இருந்து என்ன ஒண்ணா நினைச்சுங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கு. நான் அந்த பகவத்கீதைக்கும், கிருஷ்ணருக்கும், பத்ரிஜிக்கும், அந்த பிரபஞ்சத்துக்கும் அடிமையாயிட்டேன். டெய்லி அதை எடுத்து படிக்காட்டி எனக்கு ஒரு தூக்கமே வராது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்த எனக்கு அது கொடுக்குது. இன்னைக்கும் அதுதான் சொல்ல வந்தேன் இங்க. அந்த நம்ம வந்து இந்த இனிமையான நாளுங்களா எல்லாம் அமையுங்க, நம்ம கையில தான் இருக்குது. அத நம்ம வந்து எப்படின்னா, இந்த தியானம் பண்ணி அழகுபடுத்திக்கணும். அண்டு இந்த பகவத்கீதை புஸ்தகத்தை டெய்லி ஒரு பேஜாவது, ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து படிங்க.
படிச்சு 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 அதை படிக்க 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 தான் அது உள்ள ஊறி வேலை செய்யும். எல்லா செல்லுங்கள்லயும் போய் அது செய்யுது. இன்னைக்கு இப்ப இந்த தியானத்துக்கு வந்து உட்கார்ந்தேனே, உட்கார்ந்த போது பாத்தீங்களான்னா ஒரு 2 நிமிஷத்துலயே அவ்வளவு விறுவிறுவிறுன்னு அந்த பிரம்மரந்திரம் வழியா உடம்பு பூரா பாயுதுங்கம்மா. உடம்பு பூரா பாயுது. நானே என் வசத்துல இல்ல. அவ்வளவு அற்புதமா இருந்தது இந்த தியானம். அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த புது வருஷம்ன்ற ஒரு நல்ல நாள்ல நமக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ன்ற ஒரு தீவிரமான எண்ணத்தோட பண்றோன்றது புரியுது. அப்ப இந்த தியானத்துக்கு இவ்வளவு சக்தி, நான் டெய்லியே நம்ம இப்படி பண்ணோம்னா எவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்கும். நம்ம மூலமா மற்றவங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்க மூலமா இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறையும். ஏற்கனவே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து நிக்குது. நாம திருப்பி அது கொடுக்குறோம். மறுபடியும் தியானிங்க, தியானம் செஞ்சு மகிழாங்க. அவங்க செஞ்ச அந்த தியானம் தான் அவங்கள காப்பாத்துதுன்னு சொல்றாரு அந்த கிருஷ்ணர். அது நம்ம செய்யலாமே. அததான் இங்க சொல்ல வந்தோம். ரொம்ப சந்தோஷமா, நிறைவா இருக்கு. இந்த நிறைவுக்கு காரணமான கோமதி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்மா. நல்ல பிளாட்ஃபார்ம்ல அமைச்சு எங்களை எல்லாம் பேச வச்சு, எங்களை எல்லாம் சிந்திக்க வச்சு, அதுக்கு மூல காரணமா புஸ்தகம் படிக்க வச்சு, இவ்வளவு விஷயத்த ஒரு அம்மா எப்படி குழந்தைய படிக்காம போனா கூட இழுத்து வச்சுக்கின்னு சாக்லேட் தரேன், பிஸ்கட் தரேன், அது தரேன் சொல்லி தாஜா பண்ணி படிக்க வைக்கிற மாதிரி நீங்க எங்களை ரொம்ப நல்லா படிக்க வைக்கிறீங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்க இருக்க குளோபல் புத்தா டீம் அனைவருக்கும் நன்றி. ஜெயந்திம்மா முடிச்சாச்சும்மா, நீங்க பேசிக்கலாம். தேங்க்யூம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. கண்டிப்பா கோமதி மேம் வந்து இப்படி சொல்லலைன்னா நம்ம எல்லாம் புக்கு கூட படிச்சுக்கிட்டு இருப்போமான்னு தெரியல. நமக்கு ஒரு உந்துதலா இருக்கிறாங்க. அதாவது உங்களால முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல போய் தான் நானுமே இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது. அது மாதிரி மதி மேமா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த டீம்ல மஞ்சு மேமா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நம்மள மோட்டிவேஷன் பண்ணி பண்ணி நமக்கு அடுத்த நிலைக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்ப நல்ல கண்டிப்பா. அவங்க அளவுல எல்லாருமே நல்லா செய்யறாங்கம்மா. அதுல பஞ்சமே கிடையாது. என்ன காரணம்? முழுக்க முழுக்க தியானம் தாம்மா நமக்கு கொடுக்குது. கோமதி மூலமா, மஞ்சுளா மூலமா, உங்க மூலமா, மதி மூலமா, லதா சேகர் மேடம் மூலமா, இன்னும் இருக்கிற அத்தனை மாஸ்டருங்க மூலமா நமக்கு வந்துகினே இருக்கு. இப்ப திலா மேடம் கூட சொன்னாங்களே, அது பத்ரிஜி சொல்ற மாதிரியே தான் இருக்குது அவங்க சொன்னது. நீங்க வாங்க, புத்தர் அப்படித்தானே கூப்பிடுவாராம். தியானத்துக்கு வரவங்க எல்லாம் என்ன குறைய சொல்லிட்டு என்ன பண்ணணும் கேட்டா தியானம் பண்ணு அப்படின்னு வரோம். அந்த மாதிரிதான் இப்ப அவங்க செஞ்சுன்னு இருக்காங்க. அது சக்சஸா தான் முடியும். அதுல சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. தெரியலையே மேம். யார் பண்ணான்னு தெரியல எனக்கு. வசந்தம்மா நீங்க பேசுங்கம்மா. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்புற்று நோய் நொடி இல்லாம எல்லா கிருபையோடும் நாள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நல்ல தகவல்களை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வாழ்த்துறேம்மா. என் பேர் வசந்தாம்மா. நான் வந்துட்டு இந்த தியானத்துக்கு வந்தது ஏதோ தியானம் பண்ண மன அமைதி அடையணும், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதே. அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ரோட்ல ஒரு சின்ன பிட்டு பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தது. அதை நான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இங் யாங்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுல போன பிறகு அங்க சொன்னது இந்த குளோபல் புத்தாஸ்ன்னு இருக்கு, அங்க போயிட்டு நீங்க 2 தடவை 3 தடவை பேசணும், அப்பதான் உங்களுக்கு இது அந்த பயம் எல்லாம் போகும் அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த புக்ஸ வாசிச்சுட்டு எனக்கு அது அவ்வளவு இதா தோணல. இப்படி பேசலாம் கூட முடியுமா? இப்படி எல்லாம் கூட நம்ம ஃபோனுக்குள்ளர நம்ம இப்படி வருவோமா? அதாவது ஒரு இதுல சொல்வாங்க, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என்னைக்காவது என்னுடைய ஃபோட்டோ வந்து பேப்பர்ல வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு போனவங்கலாம் உண்டு, நான் பார்த்துருக்கேன். அப்ப அந்த அந்த அவங்களுடைய ஃபோட்டோ வர்றதுக்காகவே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த என்னுடைய உருவம், என்னுடைய பேரு இந்த இதுக்குள்ள கூட வருமா? மத்தவங்க கூட பார்ப்பாங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா அது கர்வமாவோ அல்ல ஆணவமாவோ இல்ல. இதெல்லாம் நடக்குதா? அப்படின்றத மட்டும் தான் என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஆனா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. எப்படி பேச போறோம் அப்படின்னு. ஆனா இங்க வந்து பேசும்போது உங்களுக்கு இது பிளாட்ஃபார்ம், இதை யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க எது வேணா பேசலாம், பயம் இல்லாம பேசலாம்னு சொன்னாங்க. அப்ப அந்த இதை பேசின பிறகு
யாரோ ஒரு தடவை 2வது தடவை பேசின பிறகு நான் போயிட்டு ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்னு ஒரு இது இருக்கு. அங்க போய் நானு அந்த ஒர்க் ஷாப் ஒன் டேன்னு சொன்னாங்க. அதுல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. யாரோ இவர் பார்க்குறாரு, நமக்கு என்ன தெரியும்? சரி நம்மள யாருக்காவது தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு இடத்துல நான் ஆக்சிடென்ட்ல விழுந்துட்டப்ப கூட அவங்களுக்கு என்ன பத்தி தெரியும். ஆனா எனக்கு அவங்கள யாரையுமே தெரியாது. ஆனா அவங்கலாம் வந்து உதவி செஞ்சாங்க எனக்கு. அவங்களுக்கெல்லாம் கூட இந்த நேரத்துல கூட தேங்க் பண்றேன். அந்த மாரி இவர் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியா அவரே வந்து என் பக்கத்துல வந்து உங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். "அப்படிங்களா? தெரியலையா சார்? நீங்களே சொல்லுங்க" அப்படின்னு. நீங்க இதெல்லாம் பேசுனீங்களா? ஆமா பேசுனேன். அது எந்த இது? அப்போ குளோபல் புத்தா. அது எங்க இருக்குது? அது ஈரோடு கிட்ட அவங்க இருக்கிற குரூப்ஸ் தான் நெறைய பேசுவாங்க. அதுல எனக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. நான் பேசினேன் அப்படின்னு. "பாத்தீங்களா? அதுதான் உங்கள நான் பார்த்துருக்கேன்" அப்படின்னு அவர் ஆச்சரியமா சொல்லி, பக்கத்துல ஒரு 2, 3 பேர்கிட்ட, "இவங்க பெரிய ஆளு." அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல பேச சொன்னாங்க. தைரியம் வந்துச்சு. அங்க கொஞ்சம் ஞானத்த கத்துக்கிட்டேன். அவ்வளவுதானே ஒழிய வேற ஒண்ணுமே இல்ல. நெறைய கத்துக்க வேண்டியது இருக்குது சார். இவ்ளோ காலம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். நான் இதெல்லாம் கத்துக்குவேன்றத ஒரு நாளும் நெனச்சதே கிடையாது. ரிட்டயர்ட்மெண்ட்ன்னா நம்ம வீட்ல முடங்கி இருப்போமோ! அப்டின்ற அந்த ஒரு தாட் ரொம்ப நாளாவே இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ரிட்டயர்டுக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சான்ஸ் கிடைச்சதுனால நான் இப்டி வந்தது. ஆனா அது கன்டின்யூவா பண்ணியிருந்தா ஒருவேளை இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். கன்டின்யூவா பண்ணல. இப்ப தான் ஒரு 2, 3 வருஷம் அதாவது ஆஃப்டர் கோவிட் தான் நான் இதுல கொஞ்சம் கன்டினியூவா பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பண்றதுனால எனக்குள்ள உண்மையிலேயே அந்த தியானத்தினாலயோ, இல்ல இதுக்குள்ளறயோ தெரியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ்க அதுவா போறதாவும், எனக்குள்ள ஒரு நல்லதாவே உள்ள வந்து சேர்றதையும் நானே உணர்ந்திருக்கிறேன். ஒருத்தர் அவங்க யாரோ என்னை திட்டுறாங்க, உன்னைய நான் திட்டுவேன், பேசணும். ஏன் என்ன திட்டணும்? அப்படிலாம் ஒரு அந்த ஆவேசமே வரல. திட்டப் போறீங்க, சரி திட்டுங்க. என்னைய திட்டுறதால நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா, நான் சந்தோஷமாவே இருப்பேன். திட்டுங்க அப்படின்றேன். அது எல்லாம் எப்படி உள்ள வந்துச்சுன்றது தெரியல. அது இதன் மூலம் தானாவே அதெல்லாம் நடக்குதா? இல்ல நாமளே மாறுறோமா தெரியல. ஆனா கடவுள் நம்மள இப்படியும் ஒரு மனுஷியா மாத்துறாங்க. நல்ல உள்ளமா கொண்டு வராங்க. அப்படின்றதுக்காக நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்வேன். இந்த இயற்கைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நானு. சொல்லுவாங்க அந்த நட்சத்திரங்கள் அதாவது சந்திரன், அ சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவங்கெல்லாம் அவங்களா அங்க இருந்து நாம வரல. நமக்காக அவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்மள காத்துக்கிறதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு இதுல படிச்சேன் நான். அந்த மாதிரி அவங்கெல்லாம் இருக்கும்போது நாம நல்லதா மாறணும். நாம மாறும்போது நம்மள சுத்தி இருக்கவங்களும் நல்லதா மாறுவாங்க. நல்லதா மாறும்போது இந்த உலகம் நல்லதா அமையும். முதல்ல வீட்ல இருந்து அதாவது தன்ல இருந்து மாறும்போது, சுத்தியும் மாறும்போது, சமுதாயம் மாறும்போது, எல்லாருக்கும் நன்மை கிடைக்குன்றத இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி போன வருடங்கள் அதாவது 2024ல எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ தீமைகள் நடந்திருக்கு. ஆனா தீமைகள் நடந்தாலும், அதிலிருந்து என்ன வெளியில கொண்டு வந்தது, இந்த தியானமா தான் இருக்குன்றத நான் முழுசா நம்புறேன். ஏன்னா துவண்டு போய் அந்த இது வரும்போது எனக்கு படபடன்னு அடிச்சுக்கும். ஒரு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு படபடன்னு அடிச்சுட்டு, என்னவோ நடக்குது. நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முன்னாடிலாம் உடனே ஓடி போய் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல போய் முட்டி போட்டு கொஞ்ச நேரம் அழுதுருவேன். இப்ப அதெல்லாம் தோணல. நடப்பது எல்லாமே உன்னுடைய செயல் தான். எனக்கு தெரியாது. நான் எப்படி வந்தேன்னு எனக்கும் தெரியாது. ஆனா நீங்க என்னைய அனுப்பியிருக்கீங்க. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஜென்மத்துல என்னென்ன நான் பண்ணணுமோ, என்னென்ன நான் அத செய்யணுமோ, அதெல்லாம் அனுபவிக்கணுமோ, அத்தனையும் உன்னுடைய செயல். நீ எது செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன். அத நான் பண்றேன். என்னைய நான் உங்கள்ட்ட சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். கல்லா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும், சிலையா இருந்தாலும், மரமா இருந்தாலும், அனிமலா இருந்தாலும், எதுகிட்ட இருந்தாலும் சரி, நான் அங்க சரணாகதி அடையறேன். நான் என்னுடைய ஃபுல் இதையும் பிளட்ஜ் பண்ணி அப்படியே உங்கள்ட்ட சரணடைஞ்சுறேன். நீங்க என்ன செய்து என்ன நடத்தினாலும் நான் அதுக்கு சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நல்லது வந்தாலும் ஏத்துக்கிறேன், கெட்டது வந்தாலும் நல்லா ஏத்துக்கிறேன். அதுலருந்து ஒரு இத நான் கத்துக்குவேன் அப்படின்றத நான் அங்க இருந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இப்பவும் கூட அந்த இதுல கூட நானு ஒரு 3 மரங்கள நட்டுருக்கேன். அந்த மரங்க வளர்ந்து கொஞ்சம் நல்லா அது
அது அந்த இதுல காத்துல ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. நான் அதுகிட்ட போய் நிக்கும்போது அது எனக்கு சிரிச்சு பேசுற மாரி இருக்கும். நானும் அதோட ரொம்ப நல்லா வந்திருக்கம்மா. ரொம்ப தேங்க்யூம்மா. நீங்க எல்லாம் இப்படி வளர்ந்து வரும்போது எல்லாருக்கும் நீங்க நன்மைய தருவீங்க. அத நான் நம்புறேன். பூமி தேவிய கூட நான் ரொம்ப 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 அவ்வளவுதான் நான் அவங்கள நேசிக்கிறேன். அவங்க கூட நல்லா வச்சிருப்பாங்க. போன வருஷத்துல எவ்வளோ பேர் சொன்னாங்க, "இந்த பூமி அழிஞ்சிடும், இந்த உலகம் அழிஞ்சிடும், அ எல்லாருக்கும் ஒரு இது நடக்கும்." அப்படி இப்படின்னாங்க. நீங்க எது நடத்தினாலும் நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க, செஞ்சுக்கங்க. அதெல்லாம் உன்னுடைய செயல். இயற்கையோட நாங்க போராடவே வரல. நீங்க என்ன வச்சிருக்கீங்க, நாங்க அதுல அனுபவிக்கிறோம். அதனால இயற்கைய நாங்க எவ்வளவு துன்புறுத்துறோமோ, அத நாங்க அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வீங்க அப்படின்றது தான் நான் தியானத்துல பண்ணும்போது கூட செய்வேன். ஆனா எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, "இப்படியாம்மா, அப்படியா?" அப்படி சொல்லுவாங்க. எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நெனச்சுட்டு போங்கம்மா, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி விடுவேன். ஏன்னா, அந்த 2 குட்டீஸ்க்கு நான் டியூஷன் சொல்லித் தரேன். அவங்க பேரண்ட் வந்து சொல்லுவாங்க. அதனால நான் அவங்களுக்கு அத சொல்லுவேன். நீங்க நல்லதே நெனைங்க, நல்லதே நடக்கும். ஏன் அத பத்தி பயந்துட்டு இருக்கணும்? இப் அடுத்த நிமிஷம் நமது கிடையாது. இந்த நிமிஷம் நீங்க நல்லா இருக்கீங்களா? அத சந்தோஷமா எடுத்துக்கங்க அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். அந்த பிள்ளைங்கள்ட்டயும் அதே மாரி தான் சொல்லி அனுப்புவேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கண்ண மூடிட்டு உட்கார்ந்து, நீங்க தியானம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த இயற்கைய பத்தி ரொம்ப சொல்லுவேன். வீட்ல கூட நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விதைய எடுத்து உங்க வீட்ல வைங்க. நீங்க வளர, வளர அந்த செடி வளரும். அந்த செடி வளரும்போது உங்களுக்கு தேவையானது அது குடுக்கும். அப்படின்னு நான் அவங்களுக்கும் சொல்லி அனுப்புவேன். அதனால இந்த வருஷத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு 10 மரமாவது எனக்கு தெரிஞ்ச இடத்துல நடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அத இந்த பிரபஞ்சம் ஏத்துக்கும். அந்த நேச்சர் எனக்கு அது கை குடுக்கும்னு நெனைக்கிறேன். அத நான் கட்டாயம் நான் செய்யணும்னு நெனைக்கிறேன். அத செய்யணும். அதோட யாருக்கெல்லாம் எனக்கு முடியிற வரைக்கும் யாருக்காவது நான் உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன். அதையும் நிறைவேத்தும் இந்த இயற்கை அப்படின்றத நான் நம்புறேன். இந்த குளோபல் புத்தாஸ்ல ஒவ்வொருத்தருடைய ஞானமும் நெறைய பகிர்ந்து குடுக்குறீங்களா? அத நான் கேட்டு கேட்டு நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலைய சீக்கிரமா முடிச்சுட்டு வந்து நான் அதுக்காக உட்கார்ந்து நான் 11ல இருந்து 1:00 வரைக்கும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் உட்கார்ந்து நான் அத கேட்கிறேன்போது என் பிள்ளைங்க ஆச்சரியமா, "என்னம்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே?" அப்படின்னுவாங்க. "இல்லம்மா, எனக்கு ரொம்ப இது சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா இந்த கோமதி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்களா வெளியில வரும் அவங்களுக்கு. அது எங்க படிக்கிறாங்களோ, அது என்ன இருக்காங்களோ தெரியல. அந்த ஞானத்த அந்த கடவுள் அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அந்த முத்துக்கள் ஒவ்வொன்னா உதிரி உதிரி வரும்போது எங்களுக்குள்ள அது அவ்வளவு நல்ல எனர்ஜிய குடுக்கறதோட அல்லாம எங்கள பூத்து குலுங்குற மாரி செய்யுது. இந்த ஏஜ்லயும் நான் இந்த அளவுக்கு படிப்பேனான்னு நிஜமாவே எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. ஒரு புக்க எடுத்து வாசிக்க மாட்டேன். எனக்கு ஆசையா இருக்கும் படிக்கணும்னு. ஆனா அத எடுக்கும்போது அப்படி ஒரு தூக்கம் வரும். தூக்கத்துக்காகவே புக் எடுத்துட்டு வந்து படிப்பேன். ஆனா இன்னைக்கு தூக்கமே வராம நான் புக் எடுத்து படிக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன்ம்மா. ரொம்ப தேங்க்யூ. இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. இந்த இயற்கைக்கும் நன்றி. அந்த செலஸ்டியல் வேர்ல்டுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றிம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லதே நடக்கணும். நன்மையே நடக்கும். தேங்க்யூம்மா. தேங்க்யூ வசந்தாம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து. கோமதி மேம் பேசுங்க மேம். மாஸ்டர்ஸ் நமஸ்தே. நான் ஜெயலட்சுமி பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுறேன். நான் இந்த குளோபல் புத்தாஸ்க்கு வந்து ஒரு குறைந்தபட்ச நாட்கள் தான் ஆகுது. இதற்கு முன்னாடி எனக்கு பிசிக்கல் சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. என்னுடைய சேலஞ்சஸ் வந்து ஒரு பாஸ்ட் பர்த்ல குடும்ப வாழ்க்கைய தியானத்துக்காண்டி விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அதே சேலஞ்சஸை நான் திருப்பி திருப்பி ஃபேஸ் பண்ணும்போது கடந்த 1.5 ஆண்டா ரொம்ப மேனேஜ் பண்ணி வெளியே வர வேண்டியதா இருந்தது. அப்போ வந்து என்னைய சரியான வழிக்கு அழைச்சிட்டு போனது
பத்ரிஜியோட பார்த்து தான். அப்படி அழைச்சிட்டு போகும்போது சத்தியத்தை பேச பயப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த சத்தியத்தை பேசின என் வேலையவே நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் துளி கூட வருத்தப்படலை. ஏன்னா நம்ம சத்திய வழியில நிக்கிறோம், பிரபஞ்சம் என்னைய நல்லா அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இனிமேயும் இருக்கும். இன்னும் போல வரப்போற காலத்தை வரப்போற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாருக்கும் ஆழமா சொல்லுவேன். நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் மெடிடேஷன் சொல்லி கொடுப்பேன். அந்த மெடிடேஷனே நீ சொல்லி கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பவும் நான் பயப்படல. ரைட், நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன், எனக்கு கரெக்டா இருக்கணும். இதை விட சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இப்படி வரும்போதுதான் நான் ஏன் எந்த இடத்துல நான் இந்த ஆன்மா தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காண்டிதான் இந்த 2 மாசமா உட்காந்து நான் சின்சியரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணும்போது இங்க குளோபல் புத்தாஸ்ல வரும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள்லயே கிடைச்சது. ஒண்ணு என்ன அப்படின்னா, என்னோட வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் உடம்பையே பார்த்துக்க மாட்டேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மிடில் பாத்லேருந்து விலகி போய்கிட்டு இருக்கேங்கிறத சுற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் மௌனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கத்துக்கிட்டேன். எது வந்தாலும். ஏன்னா ஆன்மாவுக்கு இருமைத்தன்மை எது வந்தாலும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. நான் அந்த இடத்துல அந்த இருமைத்தன்மை, மானம் அவமானத்தை சரியா எடுத்துக்கல அப்படிங்கிற லெசனை கத்துக்கிட்டு தான் அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வந்திருக்கேன். இனி வரப்போற காலங்கள்ல நிச்சயமா எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஸ்கூலுக்கு போனாலும் மெடிடேஷன் சொல்லி கொடுப்பேன். பத்ரிஜியோட பொன்மொழிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். நிச்சயமா பிரபஞ்சத்தோட ஒத்துழைப்போட இன்னும் நிறைய ஞானத்தை பரப்புவேன். நிறைய தியானம் சொல்லி கொடுப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குளோபல் புத்தாஸ் வந்து ஈரோடு புத்தாஸ்னு இருந்தது, அப்புறம் தமிழ்நாடு புத்தாஸ்னு இருந்தது, இப்ப குளோபல் புத்தாஸ்னு இருக்கு. இது எப்பவுமே யுனிவர்சல் புத்தாஸா மிக விரைவில் மாறி எல்லாருக்கும் இன்னும் நிறைய சேவை செய்யும். அந்த சேவையில இந்த ஆன்மாவும் பங்கெடுத்துக்கணும்னு விரும்புறேன். தேங்க்யூ சோ மச். இதுல இருக்கிற அத்தனை ஆத்ம நண்பர்கள், உறுப்பினர்கள் அவ்வளவு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். குணாநாத், நீங்க பேசுறீங்களா? மாஸ்டர்ஸ் வேற யாராவது பேசுறீங்களா? கோமதி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. வேற யாராவது பேசுறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலான்னு பார்த்தேன். வேற யாராவது பேசுறாங்கன்னா பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறேன். ஓகே, அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, அதனால நான் பேசி முடிச்சிடுறேன். சதீஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சதீஷ், பைமா சதீஷ், பேசுங்க சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த குளோபல் புத்தாஸ் வந்தது எனக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுன்னா, நான் ஒரு 8 மந்த்தாக இருக்கேன் இந்த குரூப்பில். ப்ளஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் பார்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னும் நம்ம எப்படி நம்ம க்ரோத் பண்ணணும், ப்ளஸ் வந்து நம்ம எங்கே எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு அழகாக என்னை கூப்பிட்டு போனாங்க கோமதி மேம் வந்து என்ன அழகா. ப்ளஸ் எந்த இடத்துல நான் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கான ஆன்சர் வந்து அவங்க உடனே எனக்கு சொல்லிடுவாங்க. சதீஷ் நீ இது பண்ணு, சதீஷ் நீ அந்த மாதிரி பண்ணு. ஸோ அது என்ன எனக்கு உள்ள இருந்து ஒர்க் பண்றதுக்கான அந்த ப்ராசஸை எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ப்ரெசென்ட்ல நாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும், ஸோ எல்லாமே நாம தான் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அழகா அதை வந்து நாசூக்கா சொல்லுவாங்க. நான் அது அழகா புரிஞ்சுக்கிட்டேன் நானுமே. ஸோ அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ குளோபல் புத்தாஸ் டீம். தேங்க்யூ சதீஷ். கோமதி. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து எப்படி க்ரோ ஆகுறீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பத்ரிஜி தான். ஏன்னா அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். அஃப்கோர்ஸ் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னா, நான் வந்து PSSM என்னோட கண்ணோட்டம்ல இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா, அங்க வந்து முழு சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கு. அதை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ இது என்னோட வாழ்க்கை, நான் வாழணும்.
அதே மாதிரி மத்தவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை இது. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அந்த உரிமையில போய் நான் என்னோடது அப்படின்னு உரிமை எடுத்து, அதுல தலையிட்டு அவங்களோட லைஃப கெடுக்கிறதுக்கோ, இல்ல தலையிடுறதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன நான் எப்படி பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேனோ, அதே மாரி மத்தவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குங்கிறத எனக்கு பிஎஸ்எஸ்எம் தான் எனக்கு புரிய வச்சது. பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் தான் எனக்கு புரிய வச்சது. பத்திரிஜி தான் அத புரிய வச்சாரு. பத்திரிஜி தான் எனக்கு அத வந்து ஆ அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுங்கிறத வாழ்ந்து காட்டி எனக்கு கத்துக் குடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனுடைய இனிஷியேட்டிவா தான் இந்த குளோபல் புத்தாஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் அஃப்கோர்ஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு கிரேட் மாஸ்டர்ஸும் ஒவ்வொருத்தரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுல சேர்ந்து தான் முன்னேறுறோம். யாரும் தனித்தனியா முன்னேறுறோம். அதாவது அவங்க ரொம்ப கிரேட்டு, இவங்க ரொம்ப கிரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து பேசும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 வருஷம் தான் ஆகும், 1 வருஷம் தான் ஆகும், 8 மாசம் தான் ஆயிருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும்போது நீங்க வந்து அதை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அதை பார்த்திருப்பீங்க. தட் இஸ் பிகாஸ் இது எல்லாருமே டுகெதர்னஸ்னால தான், எல்லாரும் சேர்ந்து செயல்படுறதுனால மட்டும்தான் இது நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு அஸ்ட்ராலஜி பத்தி திலா மேம் பேசும்போது அண்ட் அஃப்கோர்ஸ் மேம் என்ன சொன்னாங்களோ அது 100% ட்ரூ. ஏன்னா நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ராசி தான் நம்மளோட மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட லக்னம் தான் நம்மளோட கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட குணம் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஆன்மீகத்துக்குள்ள பிரமிடு மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குணங்களை மாத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட குணங்களை நம்ம மாற்றும் போது அந்த பிளானட்ஸ் நமக்காக செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நமக்காக தான் அவங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து இன்னைக்கு ஆணித்தரமா திலா மேம் வந்து உடைச்சு சொன்னாங்க. இட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் வண்டர்ஃபுல் நாலேஜ். ஏன்னா அஸ்ட்ராலஜின்னு நம்ம போய் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம், பட் அப்படி கிடையாது. அஸ்ட்ராலஜியே நமக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம சரியானோம் அப்படின்னா அந்த பிளானட்ஸ் எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி செயல்பட தொடங்கும். இப்ப சனி பகவான் வந்து 7 சனி வருது, அஷ்டம சனி வருது அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்றோம். பட் அவர் வந்து என்ன அப்படின்னா வெரி வெரி ஸ்ட்ரிக்டான ஒரு டாஸ்க் மாஸ்டர், ரொம்ப ஒரு கடினமான ஒரு ஆசான் அவரு. என்ன அப்படின்னா நமக்கு நாம நேர்மையா இருக்கமா அப்படிங்கிறத பாக்குறது தான் அவரோட ஒரே வேலை. நமக்கு நாம நேர்மையா நடந்துக்கல அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்டான பிரதிபலன் என்ன அப்படிங்கிறத நமக்கு அழகா வந்து புரிய வைப்பாரு. நம்மளோட அனுபவங்கள் மூலமா நமக்கு புரிய வைப்பாரு அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒண்ணு. அதே மாதிரி வசந்தாம்மா சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கை ஏன்னா பூமி அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு. ஆனா வசந்தாம்மா சொன்னாங்க, நாங்க இங்க யார் கூட சண்டை போடலாம் வரல, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நாங்க அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகத்துல வரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா we are not here to fight with anyone. நம்ம யார் கூட சண்டை போடுறதுக்கு வரல. நான் மஞ்சுக்காட்ட சண்டை போட வரல, சதீஷ் கிட்ட சண்டை போட வரல, நான் வந்து வள்ளியம்மா கிட்ட சண்டை போட வரல. நான் இங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு நட்பை உருவாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஒரு ஆரோக்கியமான நட்பை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப ஜெயலட்சுமி மேம் சொல்லும்போது சொன்னாங்க, இது வந்து குளோபல் புத்தாஸ் இன்னை வந்து யூனிவர்சல் புத்தாஸா மாறணும் அப்படின்னு. அது இன்னும் மல்டிவர்ஸ் புத்தாஸாவே அது இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துட்டோம் நம்ம எல்லாரும். கொஞ்ச நாள் ஒரு அம்னீஷியா மாதிரி நம்ம மறந்து போயிட்டோம். அது எல்லாத்தையும் அதை திருப்பியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நமக்குள்ள அந்த நட்பை வந்து இன்னும் ஆழமா எடுத்துட்டு போக போக நம்மளை பார்த்து மத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகுவாங்க. அவங்களும் அந்த நட்பை உருவாக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அதை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அந்த நட்பை உருவாக்கிக்கலாம். நமக்கு நாம அந்த நட்பை உருவாக்கிக்கலாம். அந்த நட்பு மஞ்சுக்கா கிட்ட போகும், மஞ்சுக்கா கிட்ட இருந்து சதீஷ் கிட்ட போகும், சதீஷ் கிட்ட இருந்து சுகன்யா மேம் கிட்ட போகும், சுகன்யா மேம் கிட்ட இருந்து ஜிக்கி மேம் கிட்ட போகும், ஜிக்கி மேம் கிட்ட இருந்து பசுவதி கிட்ட போகும். இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டையும் அது போகும்போது அது அவங்க குடும்பத்தார்கிட்ட மாற்றத்தை கொடுக்கும். சுபாஷி மேம் சொன்னாங்க பாருங்க, அவங்க ஃபேமிலியில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய மேஜிக் எல்லாரோட ஃபேமிலிக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் சின்சியரா இருக்கலாம். ஜெயந்தி மேம் சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ட்ரை பண்றதை நிறுத்தவே
நிறுத்தவே வேண்டாம். லெட் அஸ் கீப் ட்ரையிங் இட். அதை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கறதுக்கு. அதை நிறுத்தவே வேண்டாம். அது ஒரு நாள் நிச்சயமா அந்த பிரபஞ்சத்துக்குள்ள மாற்றத்தை கொடுக்கும்ல. பூமியை வந்து சொர்க்க பூமியா மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த நட்பை மறந்து போயிட்டாங்க எல்லாரும். நம்ம மூலமா அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம். லெட் அஸ் கிரியேட் த ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளவுதான். ஓகேவா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் நான் வந்து அஃப்கோர்ஸ் சுவாதியா டச் பண்ணாம நான் வந்து மியூட் பண்ண முடியாது. அதனால ஏன்னா நேத்து வந்து நானும் நந்தகோபால் சாரும் வந்து ஒரு சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எங்க 2 பேருக்குமே அது ரொம்ப நான் அதை ரீட் பண்ணும்போது எனக்கு நான் தனிப்பட்ட முறையில நான் ஸ்டன்னிங்கா ஃபீல் பண்ணேன். நந்தகோபால் சார் படிச்சுட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே படிக்கணும். சேம் சோல் மெனி பாடிஸ் அப்படிங்கிற புக்கை பிரைன் வீஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதை நான் ரீடிங் சேலஞ்ச் குரூப்லயும் நான் அதை போட்டிருக்கேன். குளோபல் புத்தாஸ்லயும் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை படிங்க. அதுல எம்பத்திங்கிற சாப்டர்ல வந்து என்னன்னா, ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்து யங் கேர்ள். அவ சமந்தான்னு நினைக்கிறேன் அவ பேரு. அவ வந்து நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். மெடிசின்காக என்ட்ரன்ஸ்க்கு எக்ஸாம்க்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ராட்ல இருக்கா. ஓகேங்களா? அந்த பொண்ணு வந்து பிரைன் வீஸ பார்க்க வரா. அவளுக்கு வந்து என்ன ஒரு கோவத்துல வருவா. எப்படின்னா, நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்றா. மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப்பர். மேத்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா வரும். ஆனா இப்ப என்னால படிக்க முடியல. என்னோட ஃபியூச்சரை என்னோட ட்ரீம்ல நான் பார்த்துட்டேன். நான் டாக்டரா நான் வரேன், பீடியாட்ரிஷனா இருக்கேன் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு இருக்கு. பிரைன் வீஸ்க்கு வந்து என்ன பண்றதுனே புரியாது. அவர் ஸ்டன் ஆயிருவார். என்னடா இந்த யங் ஏஜ்ல வந்து இது வந்து இப்படி எல்லாம் பேசுது. ஒரு என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த பொண்ணுக்கு புரியலையே, இந்த குழந்தைக்கு புரியலையே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக். அப்ப வந்து அவ ஆனா ஸ்ட்ராங்கா சொல்றா, எனக்கு இது ஒரே ஆப்ஷன் தானே. எப்படி என்ன அப்படின்னா, அப்ப இந்த ட்ரீம்ல பார்த்ததெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதை பத்தி ஓகே. சரி ஓகே. இது வந்து பேக்ரவுண்ட் ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து என்ன ஆக்சுவலா அவள வந்து மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிக்க முடியாம அவள தடுத்து அப்படின்னு சொல்லி அவள பாஸ்ட் லைஃப்குள்ள கூட்டிட்டு போறாங்க. 2 பாஸ்ட் லைஃப் அவங்க பாக்குறாங்க. ஒரு பாஸ்ட் லைஃப்ல வந்து ஷி வாஸ் வொர்க்கிங் அஸ் அன் ஆர்கிடெக்ட். ஒரு ஆர்கிடெக்டா அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு மேனா. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு மேன், அதாவது மேல் பாடியில அவ பொறந்திருக்கா. ஆர்கிடெக்டா வேலை பார்க்குறா. அந்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். ஆனா அவனால அத வந்து அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாம அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளேயே அவ மைண்ட் உணர்வு வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் வந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாததுனால அவளுக்குள்ள உணர்வுகளுக்குள்ள அவளுக்குள்ள நடக்கிற மாற்றம் அவனால ப்ரொசீட் பண்ண முடியாம ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. ஓகேவா? அந்த ஆன்சர் கிடைக்கல. அதுதான் அவளுக்கு அந்த என்னன்னா அவளோட உணர்வு எங்க இருக்கு? என்னால பண்ண முடியல அப்படின்னு நிக்குது அந்த உணர்வு. அடுத்த பாஸ்ட் லைஃப் பாக்குறா. சிவில் இன்ஜினியரா பாக்குறா. அவ ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறா. ஓகேங்களா? அதே ஒரு மேல் பாடியில ஒரு ஆணா தான் அவ பிறப்பெடுத்திருக்கா இன்னொரு பாஸ்ட் லைஃப்ல. சோ இந்த 2யும் பார்த்த உடனேயே பிரைன் வீஸ் கிட்ட வந்து அவளோட அவளுக்குள்ள வந்து உடனே மாற்றம் நடந்துருது. நடந்து முடிச்சுட்டு அவளோட பிஹேவியரல் சேஞ்சஸ் அது வரைக்கும் இருந்த சமந்தா வேற. அந்த 2 பாஸ்ட் லைஃப்பையும் பார்த்த உடனே அவளோட பேச்சு மாறிடுது. நடை, உடை, பாவனை எல்லாமே மாறிடுது. பிரைன் வீஸ்க்கு ஒரே ஷாக். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து ரொம்ப கிளியரா வந்து பிரைன் வீஸ் குடுக்கல. பட் நான் கான்டெம்ப்ளேட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அவர் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படி சொல்லியிருப்பாருன்னா, சமந்தா வந்து இந்த 2 பாஸ்ட் லைஃப்பையும் அவ பார்க்கிறா. பார்க்கும்போது அவள வந்து அவளோட இடத்துல இருந்து அவ யோசிக்கிறா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். அவ வந்து என்ன பண்றா? அவளையே அவளோட இடத்துல இருந்து யோசிக்கிறா. எம்பத்தி மீனிங் என்ன? நான் மத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கணும். இப்ப மஞ்சுக்காக்கு ஒண்ணு வேணும், உனக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நான் மஞ்சுக்காவோட இடத்துல இருந்து யோசிச்சு பதில் சொல்றேன். இப்ப எனக்கே பதில் கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட பாஸ்ட் லைஃப்ப நான் பார்க்கிறேன். என்னோட இடத்துல இருந்து நான் யோசிக்கிறேன். அப்ப எனக்கு நானே எம்பத்தி பண்ணிக்கிறேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது? அப்ப வந்து அவ அந்த இடத்துல எம்பத்தைஸ் பண்ணி பார்க்கிறா அவளையே. அவ என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, அந்த ப்ரீவியஸ் ஜென்மால ஒரு ஜென்மால வந்து ஆர்க்கிடெக்ட்டா அவ இருக்கும்போது, எனக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இமோஷன, ஒரு எதிர்மறை உணர்வு, அது எவ்வளோ ஒரு சின்ன மெல்லிதான ஒரு உணர்வு. அந்த உணர்வு இந்த அடுத்த ஜென்மத்துல அவ கத்துக்கிட்டு அத இது பண்ணிட்டா. ஆனா, அத படிச்சு முடிச்சு அந்த நாலேட்ஜ கேதர் பண்ணிட்டா. ஆனா, அவ அடுத்த ஜென்மத்துல சிவில் இன்ஜினியரா சக்சஸ் ஆயிட்டா. ஆனா, அந்த உணர்வ வந்து சமநிலைப்படுத்தாமயே இப்ப 3வது ஜென்மத்துக்கு வந்திருக்கா. புரிஞ்சுதா ஃபிரெண்ட்ஸ்? அப்ப அவகிட்ட நாலேட்ஜும் இருக்கு. அந்த உணர்வும், தேக்கமும் அவகிட்ட இருக்கு.
அப்போ அவனால ப்ரொசீட் பண்ண முடியல. நாலேட்ஜ் இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம எங்க எங்க தேங்கி நின்னுட்டோம்? நம்ம அந்த உணர்வு. ஓகேவா? அந்த ஒரு சின்ன எதிர்மறை உணர்வு அவள மேத்ஸும், கெமிஸ்ட்ரியும் படிக்க விடாம 0 மார்க் வாங்க வைக்குது. அப்ப அவ என்ன பண்றா? அவ பாஸ்ட் லைஃப்ப பார்த்த உடனே அவளுக்கு என்ன புரிஞ்சிருது அப்டின்னா, அவ வந்து அந்த சின்ன உணர்வுல இருந்து அவ வெளியில வரா. அவளையே அவ குணப்படுத்திக்கிறா. அவளையே அவ சமநிலைப்படுத்திக்கிறா. அப்போ அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகுறா. சக்சஸ்ஃபுல் டாக்டரா வெளியில வரா. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட நெறைய சமயங்கள்ல நம்ம வந்து ஒரு சின்ன உணர்வு 3 ஜென்மம் அவள எடுக்க வச்சு அவளுக்கு புரிய வச்சிருக்கு. ஸோ நம்மளோட உணர்வுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது, அந்த ஒரு சின்ன ஒரு அனுபவம் நமக்கு புரிய வச்சுது. ஸோ அப்ப உணர்வுகளுக்கு என்னுடைய உணர்வுகளுக்கு நான் முக்கியத்துவம் குடுத்து, அத சமநிலைப்படுத்துறதுக்கு நான் வேல பார்க்கணும். அதுக்கு நான் நெறைய தியானம் பண்ணணும். என்னுடைய உணர்வு எந்த நிலையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கு, என்னுடைய விழிப்புணர்வு வேல செய்யணும். எனக்கு அதுக்கான தீர்வ கண்டுபிடிக்கிறக்கு நான் தியானம் பண்ணணும், ஸ்வாத்தியாயா பண்ணணும், சத்சங்கம் பண்ணணும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நம்மளோட உணர்வுகள நம்ம கையாள்றதுக்கு நம்ம என்னைக்கு பழக்கப்படுத்திக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம மேம்பட்டுக்கிட்டே போறோம். அப்போ இந்த இடத்துல பாடி மைண்ட் அப்படிங்கிறது 3 டைமென்ஷன்ல இருந்து வேலை பார்க்கும்போது, அவ என்னவோ மக்கு, அவளுக்கு படிக்க தெரியல அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் நம்ம குடுத்துருவோம். ஆனா இதுவே சோல் மைண்ட்ல இருந்து அத பார்க்கும்போது, அந்த சோல் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள தான் உள்நோக்கி பார்க்கும். இதுதான் இன்னர் ஜர்னி. இதுதான் உள்நோக்கிய பயணம். இதுதான் அகப்பயணம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 3 டைமென்ஷன் மைண்ட் செட்டு, அதாவது பாடி மைண்ட் வந்து வேற இடத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கும். சோல் மைண்ட் வேற இடத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கும். நான் அவ மக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டேன்னா, நான் ஒரு ஜென்மமே நான் கழிக்கணும். நான் மக்கா பிறந்து, நான் ஒருத்தர மக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கே நான் 2 ஜென்மம், 3 ஜென்மம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அதனால பத்ரிஜி சொன்னத திருப்பியும் நான் ஞாபகப்படுத்துறேன். யாரையும் ஜட்ஜ் பண்ணி, கிரிட்டிசைஸ் பண்ணி, காசிப் பண்ணி பேசாதீங்க. அவங்களோட சுதந்திரம் அவங்களுக்கு முக்கியம். அது பெருசு. அத ரெஸ்பெக்ட் பண்ண நம்மளுக்கு தெரியணும். நம்மளோட சுதந்திரம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ, எவ்வளோ பெருசோ, அத விட பெருசு மத்தவங்களோட சுதந்திரம். அதுல தலையிடவோ, அத கிரிட்டிசைஸ் பண்ணவோ, இல்ல பேக் பைட் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ, ஜட்ஜ் பண்ணவோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதையும் மீறி நம்ம செஞ்சா, சனி பகவான் கூடவே உட்கார்ந்துகிட்டு, இன்னொரு ஜென்மம் எடு சாமின்னு நமக்கு கணக்கு எழுதி வச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறத, அவங்க எல்லாம் கர்மா லார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கர்மா லார்ட்ஸ் நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிறதுல நம்ம சரியாக ஒரே நேர்கோட்டுல நமக்கு உண்மையா நம்ம சத்தியத்தோட ஒன்றிய வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம ஆன்மீகத்தை சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். நம்ம கோல்டன் ஏஜ்குள்ள அடியெடுத்து வச்சாச்சு அப்படிங்கிற இன்னொரு ஹாப்பி நியூஸோட என்னோட இதை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ கோமதி. ரொம்ப 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 அற்புதமா விளக்கிட்ட. என்ன எந்த சுதந்திரம் நமக்கு எப்படி அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கோ, செல்ஃப் லவ், நம்ம உணர்வுகளுக்குள்ள சமநிலைப்படுத்தினா அடுத்தவங்களுடைய சுதந்திரத்திலும் நம்ம தலையிட மாட்டோம். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சுதந்திரத்திலையும் மதிப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது. எண்ணம், சொல், செயல் நேர்கோட்டுல போகணும்னா சோல் மைண்ட்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ சோ மச் கோமதி. ஃப்ரெண்ட்ஸ், வேற யாராவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையா உங்களுடைய ஷேரிங்ஸையும் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா.